போன எபிசோடில் அந்த நெப்பாலிட்டானை சர்வ் பண்ணுறதோட பார்த்துருப்போம். அதோட கண்டினியூட்டி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நெப்பாலிட்டானை எல்லாருமே வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தனும் சொல்கிறான், ஒருத்தன் ஜட்ஜ் பண்ணுறான், என்னது இது நார்மலாக இருக்கிற மாதிரி பாஸ்தா வச்சு தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வருது. அதாவது இந்த டொமேட்டோவோட சாஸு, ஸோ அதோட ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு நாக்கில் எச்சுடுது. ஒவ்வொருத்தரும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தவங்க குதிக்கிறான், என்ன டேஸ்ட்ரா அது, எப்புட்றா அது அப்படிங்கிற மாதிரி. அங்கே பிரசிடென்ட் சாப்பிட்டுட்டு அவருக்குலாம் எப்புட்றா இதையா நம்ம ஜட்ஜ் பண்ணோங்கிற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இது ஒரு சிம்பிள் டிஷ்ஷுன்னு சொன்னால் நான் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கே அப்படின்ட்டு எல்லாருமே இதை எப்படி பண்ணீங்க எப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து காய் இருக்கார்ல, ஃபஸ்ட்டு இது யார் செஞ்சாங்களோ அவங்கள நம்மளாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டும் சொல்கிறாரு. ஹீரோ இருக்காப்ல காகு, ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிரசிடென்ட்டுக்கு அஜித் அண்ணா குரங்கு மாதிரி ஆகிட்டு அவர் மூஞ்சி எப்புட்றா இவனாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடுறாரு, வெறுத்து போயிடுறாரு வாழ்க்கையை. எல்லாரும் பார்த்துட்டு இந்த சின்ன பையனா பண்ணது சூப்பர், எப்படிப்பா பண்ண அப்படின்லாம் கேட்குறப்ப காய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி பையன் வந்து என்ன பண்ணி தான் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் அந்த தக்காளிலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வதக்கி ஓரமாக ஒரு சைடு வச்சுட்டு பேனில் இன்னொரு சைடில் அந்த சாஸ் இருக்கும், டொமேட்டோ சாஸ், ஸோ அதை ஊற்றி அதை தனி டெம்பரேச்சரில் ஒரு மாதிரி இது பண்ணுவோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயே நான் காட்டியிருப்பேன், சொல்லியிருப்பேன். ஸோ அதை தனியாக பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி அதை ஒரு தனி டெம்பரேச்சரில் அது ஒரு மாதிரி ஹீட் பண்ணுறோம். ஸோ பிகாஸ் அப்போ தான் அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் காகு. ஆமாம், அவர் சொன்ன மாதிரி தான் நான் பண்ணேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் உடனே அவ்வளோதானா தம்பி, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காய் ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக கேட்குறான். என்ன அப்படின்னா, நீ வந்து ஏன் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபோர்க் இருக்குல்ல, ஸோ ஃபோர்க்கு ஸ்பூனு இதெல்லாம் நீ ஏன் வந்து சூடுபடுத்தின அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது இவன் கேட்குறான், காய் கேட்குறான். அது உடனே எல்லாரும் என்ன சொல்கிறீங்க தம்பி, சூடுபடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பார்க்குறேன். ஆமாம், இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. இவன் சொல்கிறான், ஆமாம், நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் இவர் வந்து நான் வந்து கேட்டப்பே நான் அதான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி 45 டிகிரி நான் டெம்பரேச்சர் வச்சுருந்தேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து நீங்கள் சாப்பிட்ற டிஷ்ஷு வந்து எந்த ஒரு ஹீட்டில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு அந்த எப்படி சொல்கிறது, நம்ம கையில் பிடிக்கிற அந்த ஒரு ஸ்பூனும் ஃபோர்க்காக இருக்கட்டுமே, அதுவும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கேற்ற டெம்பரேச்சர்லாம் நான் வச்சுருந்தேன். இது வந்து 45 டிகிரியில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாருமே அப்போ ரியலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்ட எல்லா ஃபுட்டுலேயுமே அந்த கையில் பிடிக்கிற அந்த ஃபோர்க்காக இருக்கட்டும், ஸ்பூனாக இருக்கட்டும், ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருந்திருக்கும். ஸோ இது டேஸ்ட்டாக இருந்திருக்கும், ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் இவனோடது மட்டும் ஒரு பெர்ஃபெக்டாக கையிலையும் நல்லா எப்படி சொல்கிறது, ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அது கம்ஃபர்டபுளாக ஹீட் பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி கரெக்டான ஒரு டெம்பரேச்சரில் இருந்திருக்கு. அதை வந்து எல்லோரும் ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாமே ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நல்லா இருக்கே ஐடியா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இவனும் இவனோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். அதனால தான் எனக்கு வந்து இவனை பிடிச்சிருந்துச்சி, இவனோட மெத்தட் பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் சொல்கிறேன், என்னோடதை விட இவனோடது வந்து பெட்ரு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அந்த நெப்பாலிட்டான் செஞ்சிருந்தானே, ஸோ அதை வந்து காய் சொல்கிறான், அந்த மாதிரி இவனோடது பெட்ரு நான் சொன்னேன் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பெருந்தன்மையாக காகு, இல்லை அதெல்லாம் இல்லை, நான் வந்து இது மட்டும் தானே பண்ணேன். பட் ஆனால் இவர் பண்ணுறதுல வந்து எனக்கு என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது, என்னோடய வாழ்க்கையே வந்து அதில் இது ஒரு ஒளிவட்டம் தெரியுதுங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஸோ இருந்தாலும் காய் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ திடீர்னு என்ன ஆகிடுது அப்படின்னா, எல்லாரும் சூப்பர்ப்பா தம்பி, நீ எங்கேப்பா என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி வேல்ஸ் அகாடமி, அதாவது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பிரசிடென்ட்டோட அந்த ஸ்கூல் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்கூலில் தான்ப்பா நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காய் வந்து சொல்லி போகிறான். இந்த பையன் அங்கே தான் படிக்கிறான்னோன்னே எல்லாருக்கும் ஷாக்கு, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டை போய், இந்த மாதிரி ஒரு பையனை சூப்பர் இந்த மாதிரிலாம் நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும், நல்லா பண்ணுறீங்களே, எஜுகேஷனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இந்த மாதிரி ஸ்பெஷல் டேலண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறதுலாம் ஒத்துக்கிறாங்க. ஓகே, நாங்கள் இன்னும் நிறையா பண்ணுறோங்கிற மாதிரிலாம் வந்துடுறாங்க. இப்போ என்ன பண்ணிடுறான் காய், சும்மா இல்லாமல் பிரசிடென்ட் காதில் போயிட்டு, இவனை தானே நீங்கள் இப்போ ஸ்காலர்ஷிப் தர முடியாது அப்படி இப்படின்னு விரட்டினீங்க, இப்போ முடிஞ்சால் வந்து இது பண்ணி பாருங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு நான் அவனுக்கு ஒழுங்காக கை கொடுத்து இது கேளுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்கள், இல்லைனா உங்களோட கான்ட்ராக்ட் போயிடும், இப்போ எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறலாம் நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க, என்னமோ நடக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே மிரட்டினோன்னே இவனுக்கு ஒன்றும் மனசே வரல. பிரசிடென்ட்டுக்கு இஞ்சி தொன்ன குரங்கு மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிட்டு ஈன்னு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிடுறான், அப்படியே கை எடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி தம்பி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். மீதி எல்லா செஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி வாங்கடா போவோம், நம்ம போய் அடுத்து டெசர்ட் ரெடி பண்ணணும், அதாவது இந்த ஐஸ்கிரீம்ஸ் கேக் சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி போய் பண்ணணும், வாங்க கிளம்புவோங்கிறப்ப அங்கே வந்து இவனோட வேலை முடிஞ்சது, காகோட வேலை முடிஞ்சது. அப்போ வந்து காகு கேட்குறான், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ வந்து காய் சொல்கிறான், ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வந்து மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி குக்கிங் பண்ணுற, என் கூட சேர்ந்து பண்ணினா நீ கண்டிப்பாக அதை ஒரு நாள் வந்து தெரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை சொல்லி முடிச்சோன்னா இவனுக்கு அந்த கனவு திரும்பி வருது. அவன் தூங்கிட்டு இருக்கான் போனாலும் கனவுல இதே தான் வருது. எந்திரிச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த மாதிரி அவங்க அப்பா டிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா சும்மா எப்படி போயிட்டுருக்குப்பா, யூனிவர்சிட்டிலாம் எப்படி போயிட்டுருக்கு, எக்ஸாம்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சும்மா கேட்குறாரு. அப்படி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப டிவியில் பார்க்குறப்ப ஒரு முஷாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி இந்த பொண்ணு தான் யார்ப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காரு அவங்க அப்பா. அப்போ இவன் சொல்கிறான்,
அது ஒன்றும் கிடையாது, இந்த ஒலிம்பியாடில் வந்து என் கூட எழுதின பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன விஷயம் ஃப்ரெண்டு போல, இப்போ இடையில பேசிக்கிறதுல போல. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தா இவன் பயந்து போனது அவங்க எழுதுறது. அப்போ ஒரு இன்சிடென்ட் வந்து இவனுக்கு ஒன்று ஆகுது. அதாவது கேண்டீனில் சும்மா எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இந்த பொண்ணு சும்மா கேட்குது, இதை நீ எப்படி வந்து சால்வ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அந்த ஏதோ ஜியோமெட்ரிக் ஃபார்முலா சொல்லிட்டு இவன் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து ஏதோ வேரியபிள் எதையோ சேர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ அதை யூஸ் பண்ண, இந்த தியரம் தானே யூஸ் பண்ணுவாங்க, நீ என்ன இதை சுற்றி தலையை சுற்றி மூக்க தொடங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு கேட்கவும் இவனுக்கு வந்து ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு ஃபியர் வந்துடுது. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கும். இவனுக்கு என்ன மெத்தட் வந்து ஓகேன்னு தோணுதோ அந்த மெத்தட் தான் அவன் பண்ணியிருப்பான். ஸோ இவன் வந்து அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் ஏன் அதை யூஸ் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு உடனே வளன்னு பேச ஆரம்பிச்சிது. நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு பேச ஆரம்பிச்சிருதா. அந்த டயத்தில் ஒருத்தன் புதுசாக என்ட்ரி கொடுக்குறான், மொட்டை ஒருத்தன் கண்ணாடி கொடுக்குது. அவன் வந்துட்டு நீ ஏன்பா இதை பண்ண, நான் இதை சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் நோட்டு பேனை ஒதுக்கிட்டு வந்துட்டு அதை வச்சு டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை கடைசியில் பேச விடல. இவன் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு பயம் வந்துடுது. ஸோ மேபி இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இவனை வந்து நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணுறது வந்து சுற்றி வளைச்சி போகிறது, இந்த மாதிரி நீ ஏன் இதை யூஸ் பண்ணங்கிற மாதிரி எல்லாம் கேட்கவே இவனுக்கு வந்து பயம் வந்துடுச்சு போல. ஸோ அதனால தான் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி வந்துட்டு போனானா அப்படின்னு தெரியல. மேபி இருக்கலாம். ஸோ அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் பண்ணிட்டாங்க. இவனும் அந்த மாதிரி நம்பியிருக்க கூடாது. இவன் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணியிருந்தான் அப்படின்னா மேபி இது வந்திருக்கலாம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துட்டு இருக்கு, இந்த மாதிரி என்னோட யூனிவர்சிட்டி ஒரு சைடு நல்லா போயிட்டு இருக்கு, மேத்ஸ் ஒலிம்பியாடி நான் வந்து சில்வர் மெடல் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டிவியில் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோக்ராமு. ஏன்னா அவங்க அப்பா வந்து பெரிய பிரசிடென்ட் மாதிரி ஏதோ சொல்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல. ஸோ அதனால பேட்டிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நான் டோக்கியோ வரைக்கும் போகணும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவரும் எதுவுமே கேட்கல, சரி வா போயிட்டு வா அப்படிங்கிற விட்டுறாரு. இவனும் கிளம்பி போயிடுறான். அவன்ட்டு அந்த பார்ட் டைம் ஜாப்ல வேலை பார்த்ததை வச்சு டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வச்சு காசு செலவு பண்ணி போயிடறான். அந்த ஹோட்டல் கே அப்படிங்கிறத போயிட்டு கண்டுபிடிச்சி அங்கே போகிறான். அங்கே பார்த்தா நினின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கும் கண்ணாடி போட்டுட்டு. ஸோ அந்த பொண்ணு கேட்குது, இல்லைப்பா லஞ்ச் டைம்லாம் முடிஞ்சிட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் லஞ்ச் எல்லாம் வரல, நான் வந்து இவர் கூப்பிட்டுருந்தாரு, காய் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாரு, இன்வைட் பண்ணியிருந்தாரு, ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே இந்த பொண்ணு அப்படியா, அப்படிலாம் எதுவும் அப்பாயின்மெண்ட்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நோட்டெல்லாம் திருப்பி பார்த்துட்டு இருக்கிறப்ப அங்கே இன்னொரு பொண்ணு வந்து ராணா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ அவள் பார்த்துட்டு யார்ப்பா என்னப்பான்னு கேட்குறப்ப இந்த மாதிரி வந்து அவன் பேரை சொன்னோம். ஓ நீ தானே அது, நீ தானே அந்த நெப்பாலிட்டன் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஆமாம் ஏன் அப்படின்னோடனே இந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் அந்த ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் தண்ணியை ஊற்றிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, இங்கே வந்து கதவை பாரு, கதவோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, டேபிள் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் அதெல்லாம் பக்காவாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறமோ, எல்லாம் ஒன்னால தாண்டா, நீ என்ன பண்ணி தொலைஞ்சதுன்னு தெரியல, உன்னை பற்றி இங்கே வந்து பேசிக்கிட்டே இருக்கான்டா அந்த ஆள், வந்துட்டு ஸ்பூனு பிளேட்டு எல்லாத்துலேயுமே வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக வைக்க சொல்கிறான், மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே போதாய் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து புலம்புது. ஓ என்னை மன்னிச்சிருங்க என்னால் தானே அப்படி அப்படிங்கிறப்ப, இருந்தாலும் பரவாயில்ல வேறு வழி இல்லை, நல்லா சமைச்சிட்டு இருந்தவன் இப்போ வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு இதுலையும் ஜோன்லையும் ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். அது ஒரு விஷயம். இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அந்த ஆள் வந்து யாரையுமே பாராட்டினது கிடையாதுரா, யாரை பற்றி பெருமையாக பேசினது கிடையாதுரா, ஆனால் உன்னை பற்றி பேசுகிறப்ப எனக்கு எரிச்சல் ஆகுறாங்கிற மாதிரி அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கு. இன்னொரு சைடு இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணதே கிடையாது, நான் வந்து உன்னை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிஷ், அதாவது இவன் வந்து சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க. சாப்பிட்றியான்னு கேட்டோன்னா இல்லை ஆமாம் பசிக்குதுங்கிற மாதிரி சொல்கிறான். எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. சொன்னோன்னே ஐயோ எனக்கு பசிக்கவே இல்லைப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, உனக்கு கதையே தெரியாதா, நீ முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு, இந்த மாதிரி உன்கிட்ட காய் சொல்லலையா, நீ வந்ததுக்கப்புறம் நான் ஒரு டிஷ் பண்ணி கொடுக்கணும், நான் அது எந்த ஃப்ளேவரில் பண்ணேன் எந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ உன்னோட தியரமால அதை நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா தான் நீ இங்கே இருப்ப, இல்லைனா உன்கிட்ட வந்து காசை கொடுத்து திரும்பி அனுப்ப சொல்லிட்டான்ப்பா தம்பி, நீ எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்தியா அந்த காசை திரும்பி கொடுத்துட்டு உன்னை வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் உட்காந்துறான். அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிஷ் எல்லாம் பண்ணி பிரமாதமாக பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை இவன் சாப்பிட்டுட்டு மீட் இருக்குது, ஸோ மீட்டு வந்து மாதிரி நைஃபை வச்சு கட் பண்ணுறான். அது அப்படியே ஸ்மூத்தாக கட் ஆகுது. அதுலேயும் டெம்பரேச்சர்லாம் பார்க்குறான். ஆமாம் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான். சரி பண்ணிவிட்டு அவன் சாப்பிட்டு பார்க்குறான். இவனுக்கு வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, சாப்பிட்ட உடனே அங்கே எப்படி காயோட நெப்பாலிட்டானை சாப்பிட்டோன்னா இவனுக்கு அப்படியே மேக்ஸு அப்படியே பாஞ்சிச்சோ அதே மாதிரி இங்கேயும் அவனுக்கு பாயுது. என்ன சொல்கிறான், ஓகே செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு பேப்பரும் பேனா வந்தாங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறான். எடுத்துகிட்டு இவன் ஒவ்வொரு ஸ்பூனாக ஒவ்வொன்றத்தையும் சாஸை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மீட்டு, அடுத்து சாஸு அதில் இருக்க இது இருக்குல்ல சூப்பு, ஸோ அந்த மாதிரி அந்த சாஸ்ன்னு சொல்கிறாங்க அங்கே. ஸோ அதை கம்பைன் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் தனியாக ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்குறான். சூப்பை மட்டும் சாப்பிட்டு பார்க்குறான். எல்லாத்தையும் வச்சு ஏதோ ஃபார்முலா மாதிரிலாம் எழுதுறான். எழுதிட்டு இந்த மாதிரி சொல்கிறான், நீங்கள் வந்து மீட்டு வந்து போர்க் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது வந்து பன்னிக்கறி, ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து சூப்புக்கு வந்து அந்த நண்டு இருக்குல்ல, ஸோ நண்டோட சாரை யூஸ் பண்ணியிருக்கீங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு நீங்கள் டெம்பரேச்சரில் வச்சுக்கிங்க எல்லா டீட்டெயிலுமே அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ எதை ஃபஸ்ட்டு போட்டிருப்பீங்க, எதை ஃபஸ்ட்டு வேக வச்சுருப்பீங்க, எல்லா டீட்டெயிலுமே சொல்லிவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது வந்து மீட் வந்து கரெக்டான இதில் இருக்குது எல்லாமே சொல்லலாம். அவங்க உடனே சரி சூப் எப்படி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சூப்பை திரும்பி ஒரு தடவை குடிச்சு பார்த்துட்டு அவன் யோசிக்கிறான், இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த கிராப்ரியோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ கிராப்ரியோம்னா ஒன்றும் கிடையாது,
ஃபீமேல் நண்டு வந்து அது முட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்ல. ஸோ அந்த சனை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மீனுக்குலாம் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நண்டுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறப்பயே அது வந்து இந்த சின்ன சின்ன முட்டை மாடி இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க சூப்புக்கு. ஸோ அதனால தான் அதோட காம்பினேஷன் தான் அது வந்து ஒரு மாதிரி சூப் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது காரணம். ஸோ இவன் சொல்லிட்டு இருக்கிறப்பே அந்த அம்மா வந்து சிரிக்குது, இந்த ராணாங்கிற பொண்ணு. ஸோ சிரிக்கவும் இவன் அதை பார்த்துட்டு ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு மாதிரி ரீவைண்ட் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் அவன் கரெக்டாக யோசிக்கிறான், இது வந்து சினர்ஜி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒன்று யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவோம். எப்புட்றா நீ அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான். எப்போ நீ கண்டுபிடிச்ச அப்படிங்கனோடனே அங்கேருந்து காய் வந்து என்ட்ரி கொடுக்குறான், ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டு. தம்பி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டப்பா, இதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு வந்து அந்த சினர்ஜி எஃபெக்ட்டை பற்றி பெருசாக தெரியாது. பட் ஆனால் அவன் கண்டுபிடிச்சிட்டான் இப்படியோ ஒரு இதுன்னு. ஸோ அது ஒன்றும் கிடையாது. எப்படின்னா இதை வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார் தான் எவ்வளோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன கதைனா, ஒரு 2 ஆசிடு. ஸோ அந்த 2 ஆசிடை நம்ம வந்து கம்பைன் பண்ணுறப்ப ஒரு புதுவிதமான ஒரு டேஸ்ட் கிடைக்கிது. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, லெமனில் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் இருக்கும், பாலில் வந்து மேலிக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப அதில் ஒரு புதுவிதமான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அது கன்றாவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஸோ அது மாதிரி வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட், இப்போ ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டைப் ஆஃப் இது இருக்கும், ஆசிட் இருக்கும். சீ ஃபுட்டில் இதில் வந்து எப்படின்னா, சூப் வந்து சீ ஃபுட்டில் பண்ணியிருப்பாங்க அந்த நண்டுங்கிறது. அந்த மீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இது தான். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப அது எந்த லெவலில், எந்த குவான்டிட்டியில், எந்த டெம்பரேச்சர்லன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று இருக்குது. ஸோ அதே டைமில் அந்த ஆசிட் வந்து எதுக்கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ டொமேட்டோலையும் ஒரு ஒன் டைப் ஆஃப் ஆசிட் இருக்குது. ஸோ லெமன்லேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப எந்த லெவலில் சேர்த்தா எந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கணும் ஒரு இது இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து சினர்ஜி எஃபெக்ட். இதை கரெக்டாக யூஸ் பண்ணி குக் பண்ணால் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஒரு சிலது சம்மந்தமே இல்லாத ஒரு ஆசிடை சம்மந்தமே இல்லாததோட சேர்க்குறோம் அப்படின்னு. ஆசிட் வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி நினச்சாதீங்க. இது வந்து இந்த ஃபுட்டுலலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஆசிட், இந்த ஆரஞ்சில் இருக்கிறது அந்த மாதிரி ஆசிட்ஸு. ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சீ ஃபுட்டோட யூஸ் பண்ணுறப்ப எதை யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு இது இருக்குது, கிரிட்டேரியாவா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி டேஸ்ட் வரும். அதை வந்து இவன் கண்டுபிடிச்சிடறானா, இவன் வந்து காய் வந்து சூப்பர்ரா, செமையாக பண்ணிட்டேன், நான் நினச்ச மாதிரியே நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டு இருக்கான். அங்கே ராணாங்கிற பொண்ணுக்கு அப்படியே வயிறு எரியுது. ஏன்னா அவள் வந்து காய் வந்து யாரையுமே பாராட்டினது கிடையாது. இவனை எப்படி பாராட்டலாங்கிற மாதிரி அவளுக்கு காண்டாகுது. அதுக்கப்புறம் கேட்குறான், நீ தான்ப்பா இன்னைக்கு டிஷ் பண்ண, இவன் கரெக்டாக சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இலக்காரமாக அந்த பொண்ணு சொல்லுது. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே, நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து செஃப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் அப்படின்னா, என்னோட கதவு வந்து அந்த ஒரு இது இருக்குது, இவன் இதோட சமைச்சதை சாப்பிட்டுட்டு அந்த கதவு இருக்கா. ஸோ இவனும் சொன்னான்ல, இந்த மாதிரி நீ மேத்தமெட்டிக்கை யூஸ் பண்ணி குக் பண்ண அப்படின்னா உன்னோட அந்த ட்ரீமுக்கான அந்த ஒரு கதவை உன்னால் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காய் சொல்லியிருப்பான். ஸோ அதனால் நான் வந்து எத்தனை நாள் இருக்க முடியும்னு தெரில. ஸோ எவ்வளோ நாள் என்னால் தாக்குப்பிடிக்க முடியுமோ அவ்வளோ நாள் தாக்குப்பிடிச்சி எனக்கான அந்த பாதையை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட நார்மல் லைஃப்குள்ளே போக முடியும். அது வரைக்கும் நான் வந்து பித்துக்குழி மட்டும் தான் திரிவேன். ஸோ அதனால இப்போதைக்கு நான் வந்து செஃப் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவனும் அப்படியா, சரி ஓகே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஆளை கூட்டு வந்திருப்பார்ல காய். அது வேறு யாரும் கிடையாது, நேற்று முதல் நாள் அந்த டின்னரில் அங்கே இருந்த ஒரு ஆள் தான். இந்த மாதிரி அவங்க பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதுக்கு வந்திருக்காங்க, பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணை அவர் அழைச்சிட்டு வந்திருப்பாரு. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, காய் வந்து, தம்பி நீ தான் இப்போ சமைக்க போகிற, நீ இதே எஃபர்ட்டை யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று டிஷ் பண்ண போகிற, நீ எப்படி பண்ணலாம் தெரியாது, நீ பண்ணி அவங்களுக்கு பிடிச்சி போயிட்டுனா நீ செஃபாக வந்து சேரலாம், இல்லை பிடிக்கல அப்படின்னா அப்படியே நீ கிளம்பி ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸ் கட்டில் சொல்கிறாரு. இவன் சும்மா விளாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான். தம்பி என்னை பார்த்தா விளாட்ற மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி காய் வந்து திரும்பி சொல்கிறான். சரி இவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான். சரி ஓகே ஏதோ நடக்க போகுது, கண்டிப்பாக வந்து டாஸ்க் நம்ம வின் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி காகு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவங்க பொண்ணை காட்டுறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, மசூசி. அதாவது அந்த டிவியில் வந்துச்சுல அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து நம்ம இவனுக்கு ஏற்கனவே தெரியும், காகுக்கும் தெரியும், அவங்க 2 பேருக்குமே ஏற்கனவே தெரியும். ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது.